ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நவுன் பிரேஸ்னால் என்ன, அந்த நவுன் பிரேஸை யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிலத்தில் விதவிதமாக வாக்கியங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸு. நவுன் பிரேஸை யூஸ் பண்ணி எத்தனை வகையில் தமிழில் ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பிரேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸு. பிரேஸ்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும், அதில் வெர்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும், அதில் வெர்பு இல்லைன்னா அது பிரேஸ் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க. சரி, இப்போது ரூல் 1, நவுன் பிரேஸ் சப்ஜெக்டாக வரும். நவுன் பிரேஸ் சப்ஜெக்டாக வரும். ஹிஸ் ஆன்சர் இஸ் ராங். ஆன்சர்ன்றது என்னதுங்க, நவுனு. ஹிஸ்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஹிஸ் ஆன்சர், இந்த ஹிஸ்ஸு பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஆன்சர்ன்றது நவுனு. 2 வார்த்தை சேர்ந்து வந்துருக்குதுங்களா, ஒரு தொடராக வந்துருக்குதுங்களா, அதில் வெர்பு இருக்குதுங்களா. ஹிஸ் ஆன்சர்ன்ற குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வெர்பு இல்லை, அதனால் ஹிஸ் ஆன்சர்ன்றது ஒரு பிரேஸ். பிரேஸுங்க என்ன வந்துருக்குதுங்க, சப்ஜெக்டாக வருது. சப்ஜெக்டாக எது வரும், நவுனு தான் வரும். நவுன் இடத்துல ஹிஸ் பிரேஸ்ன்ற நவுன் பிரேஸ் வந்துருக்குதுங்க. அப்போது ஹிஸ் ஆன்சர் இஸ் ராங், அவனுடைய பதில் தவறானது. ஹிஸ் ஆன்சர்ன்றது என்னதுங்க, நவுன் பிரேஸ் சப்ஜெக்டாக வந்துள்ளது. அடுத்த ரூல் 2, நவுன் பிரேஸ் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். நவுன் பிரேஸ் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க, வெர்பை பார்த்து. வெர்பை பார்த்து எதை அது யாரை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது தான் வரும் பதில் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பாருங்கள். மை மதர் பாட் சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். என் அம்மா சில புதிய காய்கறிகளை வாங்கினாள். இதில் வெர்பு எதுங்க, பாட். அந்த பாட்டுன்ற வெர்பை பார்த்து எதை வாங்கினால், சில புதிய காய்கறிகளை. அப்போது சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் பதிலாக வருது, அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இதில் வெர்பு இருக்குதுங்களா, வெர்பு இல்லை. அதனால் இந்த சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ன்றது நவுன் ஃப்ரேஸ் என்னவோ வந்துருக்குதுங்க, டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ரூல் 3, நவுன் ஃப்ரேஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்கிறது என்ன கேள்வி கேட்கும், வெர்பை பார்த்து யாருக்கு யாரிடம். வெர்பை பார்த்து யாருக்கு இடம் என்ற கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இங்கே பாருங்கள், ஹெல்ப் டிசேபிள்டு பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். ஹெல்ப்ன்றது வெர்புங்க. அந்த வெர்பை பார்த்து யாருக்கு உதவுங்கள், டிசேபிள்டு பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கு. அப்போ வெர்பை பார்த்து கேள்வி கேட்டோம், யாருக்குன்னு கேட்டோம், வேறு பதில் என்னதுங்க, நவுன் பிரேஸ் டிசேபிள்டு பீப்புள் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நவுன் பிரேஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரூல் 4, நவுன் பிரேஸ் அர்ஜென்ட்டாக வரும். நவுன் பிரேஸ் அர்ஜென்ட்டாக வரும். எடுத்துக்காட்டு, ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த டாக்டர்ஸ் அட்வைஸ். வெர்பை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எதற்காக இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்ற பதில் தான் என்னதுங்க, அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்னதுங்க வெர்பு, வாஸ் வெயிட்டிங், அவள் காத்து கொண்டிருந்தாள். எதற்காக காத்து கொண்டிருந்தால், ஃபார் த டாக்டர்ஸ் அட்வைஸ், மருத்துவரின் ஆலோசனைக்காக. அப்போ ஃபார் த டாக்டர்ஸ் அட்வைஸ்ன்றது அந்த நவுன் பிரேஸில் வெர்பு இருக்குதுங்களா, வெர்பு இல்லை. ஆனால் என்ன வந்திருக்குதுங்க, அர்ஜென்ட்டாக வந்திருக்குது. எதுக்கு அர்ஜென்ட்டாக வந்திருக்குது, வாஸ் வெயிட்டிங்கிற வெர்புக்கு அர்ஜென்ட்டாக ஃபார் த அட்வைஸ், ஃபார் த டாக்டர்ஸ் அட்வைஸ்ன்ற நவுன் பிரேஸ் வந்திருக்குது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ரூல் 5, நவுன் பிரேஸ் புட்டின் ஆப்போசிஷனாக வரும். புட்டின் ஆப்போசிஷன் என்னென்னா, ஒரு நவுனுக்கு பக்கத்தில் இன்னொரு நவுன் வந்தால் அதுதான் புட்டின் ஆப்போசிஷன் ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி ஒரு நவுனுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் பிரேஸ் வர்றது தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். மிஸ்டர் குமார்ன்றது ஒரு நவுனுங்களா, அதுக்கு பக்கத்தில் அவர் இங்கிலீஷ் டீச்சர். இந்த அவர் இங்கிலீஷ் டீச்சர்ன்ற 3 வார்த்தை சேர்ந்து என்னதுங்க, ஒரு நவுன் பிரேஸ். எதுக்கு விளக்கமாக கொடுக்குற வகையில் வருது, மிஸ்டர் குமார்ன்ற நவுனுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் அவர் இங்கிலீஷ் டீச்சர் என்ற நவுன் பிரேஸ் வந்திருக்கிறது. அதான் நவுன் பிரேஸ் புட்டின் ஆப்போசிஷனாக ஆங்கில வாக்கியங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், மிஸ்டர் குமார் அவர் இங்கிலீஷ் டீச்சர் இஸ் கைண்ட். திருக்குமார் எங்கள் ஆங்கில ஆசிரியர் அன்பானவர். இப்போ ஒரு எக்ஸாம் பார்த்துட்டு இல்லைங்களா. அடுத்தது ரூல் 6, நவுன் பிரேஸ் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். காம்ப்ளிமெண்ட்னா கண்டுபிடிக்கிறது எப்படி கேட்பீங்க, சப்ஜெக்டை பார்த்து என்னவாக அது யாராகன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் காம்ப்ளிமெண்ட்டு. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், மை ஃபேவரட் கேம் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். மை ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் பிளேயிங்
கிரிக்கெட். ஈஸ்ன்ற வெர்பை பார்த்து கேளுங்க. எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு என்னவாக இருக்கிறது? கிரிக்கெட் விளையாடுவது. பிளேயிங் கிரிக்கெட். அப்போ பிளேயிங் கிரிக்கெட்ன்ற நவுன் ஃப்ரேஸ் தான் அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதான் அந்த மை ஃபேவரட் ஸ்போர்ட் அந்த சப்ஜெக்டை பார்த்து என்னவாகன்னு கேட்டோம். அதுக்கு வர பதில் பிளேயிங் கிரிக்கெட். அப்போது பிளேயிங் கிரிக்கெட் தான் என்னதுங்க? காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிடும்.